வணக்கம். தமிழன் செய்தி களம். தமிழக முதல்வர் மத்திய அரசிடம் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை கேட்டால் கொடுக்க மறுக்கிறது. மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்ட பிறகு மயிலாடுதுறை எம்பி சுதா தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவெண்காடு, செம்பனார் கோயில், ஆக்கூர், வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 1,30,000 ஏக்கரில் இந்த ஆண்டு விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்திருந்தன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. தற்போது நீரில் மூழ்கிய நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கிவிட்டன. இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மயிலாடுதுறை எம்பி வழக்கறிஞர் சுதா சீர்காழி அடுத்த நெய்தவாசல், திருவெண்காடு, மணிகிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வயலில் இறங்கி பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். பின்பு அவர் கூறுகையில், 2 வாரத்திற்கு முன்பாக பருவம் தவறி பெய்த கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், செம்பனார் கோயில், ஆக்கூர், வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளன. பெரும்பாலான இடங்களில் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டன. சுமார் 95% நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகிவிட்டன. நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை பார்க்கும்போது நெல்மணிகள் குழந்தைகள் போல் இறந்து கிடப்பதாக தோன்றுகிறது. தமிழக முதல்வர் மத்திய அரசிடம் பலமுறை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் மத்திய அரசு நிவாரணத் தொகை கொடுக்க மறுக்கிறது. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது தேசத்தின் பொருளாதார இழப்பு ஏற்படும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை கேட்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் காதுகள் கேட்காதது போலும், கண்கள் தெரியாதது போலும் நடந்து கொள்கின்றன. இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் மிகப்பெரிய ஊழல் நடந்து வருகிறது. விவசாயிகள் செலுத்தும் இழப்பீடு தொகை அதானி குடும்பத்திற்கு சென்று சேருகிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. பல மாநிலங்களில் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இழப்பீடு தொகை வழங்குவதில்லை. இதனால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பயிர் காப்பீடு தொடர்பாக ராகுல் காந்தி மூலம் குரல் எழுப்ப உள்ளோம் என தெரிவித்தார். அப்போது திமுக பிரமுகர் முத்து தேவேந்திரன், திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார், சீர்காழி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாலகுரு, முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விஆர்ஏ அன்பு, மாநில மதிமுக தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன், திமுக நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கணேசன், தினகரன், வெங்கடேசன் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், வேளாண்மைத்துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர்.
காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் குறிப்பாக செம்மனார் கோயில், வைத்தீஸ்வரம் கோயில், ஆக்கூர் போன்ற பல்வேறு இடங்கள் நிறைய இடங்கள் நிறைய பகுதிகள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 95% நெல் மணிகள் எல்லாம் அந்த கதிர்கள் எல்லாம் மிகவும் நாசமாகி இருக்கின்றது. நெல் மணிகள் எல்லாம் வந்து அதாவது முளைத்திருக்கிறது. பார்க்கும் பொழுது அந்த நெல் மணிகள் குழந்தைகள் போன்று இருக்கின்றது. அது இறந்து கிடக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க முடியுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. விவசாயிகள் கடன் வாங்கி சில பெண்கள் பேசுனாங்க, நாங்கள் வந்து தாலி கயிறெல்லாம் நாங்கள் அடமானம் வைத்து விட்டு தான் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு மழையின் காரணமாக அத்தனை பயிர்களும் அழுகி போயியது. எங்களோட வாழ்வாதாரமே போய்விட்டது. எங்களுக்கான வாழ்க்கையோட அந்த தன்னம்பிக்கை இழந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கான ஏதாவது பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நான் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து பல்வேறு இடங்களில் நான் இன்றைக்கு சுற்றுப்பயணம் பண்ணி நேரடியாக பார்த்த பொழுது உண்மையாக விவசாயிகளோட பாதிப்பு என்பது மிக மோசமான பாதிப்பு. வருத்தமாக இருக்கின்றது. அவர்களுக்கான உரிய நிவாரணம் தொகையை கூட மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் பல்வேறு தருணங்களில் வந்து கோரிக்கை வைக்கின்றார். மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட செவி சாய்ப்பதில்லை. குறிப்பாக நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படுகின்ற அந்த விளைநிலங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டுறாங்க. ஆனால் அதற்கான அந்த இழப்பீட்டுத் தொகை வந்து அது எப்போ பாதிக்கப்படும் பொழுது இழப்பீட்டுத் தொகையை கேட்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காது கேட்காமல் கண் தெரியாமல் நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல் என்பது விவசாயத்துறையில் கரையான் போன்று அரித்து கொண்டே இருக்கின்றது. நாள்தோறும் விவசாயிகள் வாழ்வாதாரம் என்றைக்கு பாதிக்கப்படுதோ இந்த தேசத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் இந்த மண்ணையும் காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமை. ஆனால் மோடி அவர்கள் தொழிலதிபர்களை காப்பாற்றுவது மட்டுமே குறியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய சகோதரர்களால் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறார். அன்றாட பிழப்பிற்கு அவர்கள் விவசாயம் செய்தால்தான் நாம் உணவருந்த முடியும், நாம் உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட நம் உயிர்களை காப்பாற்றுகின்ற விவசாயிகள் உயிரை எடுப்பது என்பது மோடிக்கு அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பயிர் காப்பீட்டை குறித்து அதில் நடைபெறுகின்ற ஊழல்களை குறித்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக நாங்கள் குரல் எழுப்ப இருக்கின்றோம். இந்த பயிர் காப்பீட்டு இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய ஊழல், சாதாரண ஊழல் அல்ல. நீங்கள் ஏர்போர்ட்டு, போர்ட் ட்ரஸ்ட் போன்ற எல்லா இடங்களையுமே வந்து பொது நிறுவனங்கள்லாம் நீங்கள் அதானி கொடுத்தது போன்று எங்களுக்கு இப்போ என்ன சந்தேகம் வருகிறது என்றால் அதானிக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் நம்ம விவசாயிகள் ஏழை விவசாயிகள் கட்டுகின்ற அந்த பணத்தை பிரீமியம் அமௌண்ட்டையும் நீங்கள் அதானியின் பேக்கெட்லேயே கொண்டு போய் சேர்க்குறீங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரீமியம் தொகையெல்லாம் நம்மளை எல்ஐசி நம்மளோட பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில் வந்து அந்த பிரீமியம் எடுத்திருந்தால் பரவாயில்லை. நம்மளோட விவசாயிகளோட பணம், அரசாங்கத்தோட பணம் வந்து அங்கே இருக்கும். ஏனென்றால் மாநில அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது, மத்திய அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது, விவசாயிகள் அவங்க பிரீமியம் கட்டுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து வாங்கிட்ட பிறகு அவர்கள் பாதிக்கப்படும் போது இழப்பு தொகை கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான விஷயம். ஆனால் இந்தியா முழுவதும் இந்த ஃப்ராட் வந்து பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரீமியம் தொகை தருவதில்லை. இதை குறித்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இன்றைக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் இருக்கின்ற விவசாயிகள் வந்து டெல்லியை முற்றுகையிட்டு இந்த பிரீமியம் தொகைக்காக, இந்த காப்பீட்டு தொகைக்காகவும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் வழக்கம் போல செவி சாய்ப்பதில்லை. நாங்கள் இந்த விஷயத்தை விடப்போவதில்லை. இந்த பிரீமியம் தொகை, அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணத்தை விவசாயிகள் கட்டிய அந்த பிரீமியம் தொகையை யார் இந்த நாட்டில் கபலீகரம் செய்து கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கண்டறிவோம். அதற்கான கேள்வியை மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதம மந்திரியிடம் எழுப்புவோம். நீங்கள் இந்த தேசத்தின் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றவில்லை என்றால் இந்த தேசம் முற்றிலும் அழிந்து போகும். இது கண்கூடாக நான் வந்து இங்கே பார்த்தது. ஒவ்வொரு நாளுமே விவசாயிகள் குடும்பம் அழுது கொண்டே இருக்கின்றது. அவர்கள் காப்பாற்ற வேண்டிய ஒட்டுமொத்த தேசத்தின் கடமை. இளந்தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இதற்காக குரல் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.